என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல. நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். எது? அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல. இது பறந்துகிட்டு இருந்தேன். கருப்பு சாரியில மட்டும் இல்ல, இந்த வாடமல்லி சேலையிலும் ரொம்ப அழகா இருக்கு. வாடாமல்லியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. சிவனை கல்லுன்னு சொல்றியா? யார் நீ? மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சூரியன் டாக்கி ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தயாரிப்பாளர் வேணு செட்டியார் குடும்பம் இப்போ படங்களை தயாரிக்கிறாங்களான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. வேணு செட்டியார் அவருடைய மகன்களான மோகன், நடராஜன் ஆகிய யாருமே இப்போ நம்மிடையே இல்லை. வேணு செட்டியாருடைய பேரன் மட்டும் இப்போ வேல்ஸ் இன்டர்நேஷனல் திரைப்பட நிறுவனத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். நடிகர் சந்திரபாபு திரைப்படங்கள்ல கதாநாயகனாக நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. குமாரராஜா, கவலை இல்லாத மனிதன் போன்ற பல படங்களில் சந்திரபாபு கதாநாயகனாக நடித்திருக்கிறார். சிவாஜி நடித்திருந்த சபாஷ் மீனா படத்தில் கூட பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் சந்திரபாபு தான் நடித்திருப்பார். ஏறக்குறைய ஒரு கதாநாயகனுக்கு ஒப்பான ஒரு கதாபாத்திரம் தான் சபாஷ் மீனா படத்திலே அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரம். 1960 மற்றும் 70களில் வந்த திரைப்படங்களில் உங்கள் மனம் கவர்ந்த திரைப்படம் மற்றும் பாடல் கூட்டணி எது? சிவாஜி கணேசன், கண்ணதாசன், எம்எஸ்வி கூட்டணியா அல்லது எம்ஜிஆர், வாலி, எம்எஸ்வி கூட்டணியான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. மா பலா கூட்டணியில் எது பிடிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி பதில் சொல்ல முடியும்? என்னை பொறுத்தவரையிலே சிவாஜி, கவிஞர், எம்எஸ் விஸ்வநாதன் கூட்டணி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எம்ஜிஆர், வாலி, எம்எஸ் விஸ்வநாதன் கூட்டணியும் ரொம்ப பிடிக்கும். தெலுங்கு படமான ஹிட் தேர்ட் கேஸ் அப்படின்ற படத்தில் தமிழர்களை குறிக்கிற மதராசி அப்படின்ற வார்த்தையை மியூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தெலுங்கர்களை குறிக்கிற கொலட்டி அப்படின்ற வார்த்தையை மியூட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. கொலட்டி அப்படின்ற வார்த்தை பொதுவாக தெலுங்கர்களை காமெடியாகவோ அல்லது அசிங்கப்படுத்தும் விதமாகவோ சொல்கிறாங்க. பொதுவாக எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சினிமாவில் எதுக்காக ஒரு மொழியை பற்றி இப்படி கேலி பண்ணி எடுக்கணும்? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு தலையாம்பலத்திலிருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. எந்த மொழியாக இருந்தாலும் மொழியை அப்படி கேவலமாக விமர்சிப்பது என்பது நிச்சயமாக தவறு தான். ஸ்ரீதர், பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, சங்கர், மணிரத்னம், கௌதம் மேனன் இவங்கெல்லாம் தமிழ் சினிமாவில் புதுமையான கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை எடுத்தாங்க. அதனால இவங்களை சென்சிபிள் டைரக்டர்னு அழைக்கலாமான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. ஸ்ரீதர், கே பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, சங்கர், மணிரத்னம், கௌதம் வாசுதேவ மேனன் போன்ற இயக்குநர்களை சென்சிபிள் இயக்குனர் என்று அழைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களே, அந்த கேள்வியே ஒரு சென்சிபிள் கேள்வி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். குபேரா படம் தொடர்ந்து தனுஷ்க்கு 5வது வெற்றி படம். ஆனால் சிம்புவுக்கு கடந்த 10 வருஷத்தில் மாநாடு மட்டும்தான் ஒரே ஒரு வெற்றி படம். தனுஷ், சிம்பு இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுறது சரியா? தனுஷ் கிட்ட இருந்து சிம்பு கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன? இனி சிம்பு இயக்குனர் மற்றும் காம்பினேஷனை நம்பி இல்லாமல் நல்ல கதையம்சம் உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பாரான்னு மட்டக்களப்பையிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. குபேரா திரைப்படத்தினுடைய வெற்றியை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு தரது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குபேரா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்கில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. ஆனால் தமிழ் அந்த படம் வெற்றி படமாக அமையலை அப்படின்றது தான் உண்மை. சிம்பு தனுஷ்டேருந்து கற்றுக்கணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், அது திட்டமிடல். அது ஒன்று தான் அவர்கிட்ட குறைவாக இருக்குது. சரியாக திட்டமிட்டு தன்னுடைய திரைப்பாதையை அமைத்து கொண்டார் என்றால் நிச்சயமாக தனுஷோடு போட்டி போடக்கூடிய நடிகர் தான் சிம்பு. ஜல்லிக்கட்டு படத்துடைய 100வது நாள் விழாவில் எம்ஜிஆர் சிவாஜியுடைய கன்னத்தில் முத்தம் கொடுத்தது தற்செயலாக நடந்ததா அல்லது ஏற்கனவே திட்டமிடப்பட்டதா? மேடையில் அந்த இனிமையான சம்பவத்தை பார்த்தபோது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு திரைப்பட விழாவிலே சிவாஜிக்கு எம்ஜிஆரை முத்தம் கொடுக்க சொல்லி அதுக்கு பின்னால் அதே முத்தம் தனக்கு வேண்டும் என்று நம்பியாரை கேட்க சொல்லியெல்லாம் யாராவது திட்டமிட முடியுமா? மிக இயல்பாக அது அமைஞ்சதுனால தான் இன்று வரைக்கும் கொண்டாடப்படுகின்ற ஒரு தருணமாக அது இருக்கிறது. நீங்கள் நடிக்க வேண்டிய கேரக்டரில் வேற யாராவது நடிச்சிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. நான் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தை யாரும் நடித்ததா எனக்கு தெரியல. ஆனால் வேறு சில நடிகர்கள் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்திலே நான் நடித்திருக்கிறேன். தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுடைய சன் பிக்சர்ஸ் ஷேர் அலோகேஷனில் டிஸ்பியூட் இருக்கிறதா லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. இதனால் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற கூலி படத்துடைய ரிலீஸில் ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு அரவிந்த் லோச்சனன் வெளியனூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையால் நிச்சயமாக கூலி திரைப்படத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது.
தமிழ் சினிமாவில் இனி வரும் காலங்களில் நடிகர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறத விட திரைக்கதைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுமான்னு பெங்களூர்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. அப்படி கொடுத்தாதான் தமிழ் சினிமாவுலங்க எங்கேயோ போயிருக்குமே. அந்த முறை எப்போது தமிழ் சினிமாவுக்கு வரப்போகுது அப்படின்னு தான் தெரியல. சாய்வி சித்ரா நிகழ்ச்சியில் சமீபத்தில் நடிக்கிற குழந்தை நட்சத்திரங்களுடைய இன்டர்வியூவை எப்போ எதிர்பார்க்கலான்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. உங்களுடைய யோசனை நல்ல யோசனை, மிக விரைவிலே அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுறேன். மம்முட்டியுடைய மறுமலர்ச்சி படத்தில் வர ஹரிஹரன் பாடின நன்றி சொல்ல உனக்கு விஷன் எதுக்காக நீக்கப்பட்டது, அவர் பாடினதில் ஏதாவது குறைபாடு இருக்கான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. உங்களுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக மறுமலர்ச்சி படத்தினுடைய இயக்குனரான பாரதி கிட்டே பேசினேன். படத்தில் ஹரிஹரன் பாடிய ட்ராக்கை தான் பயன்படுத்தி இருப்பதாகவும் உன்னிகிருஷ்ணன் பாடிய ட்ராக்கை படத்தில் பயன்படுத்தலை அப்படின்னு தான் அவர் சொன்னார். நீங்கள் படத்தில் கேட்கறது ஹரிஹரனுடைய குரல் தான். கவிஞர்கள் வாலி மற்றும் நாமுத்துக்குமார் இவங்க 2 பேரும் தாடியோடு இருந்ததுக்கு என்ன காரணம்னு சென்னையிலேருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசனும் வைரமுத்துவும் ஏன் தாடி வச்சுக்கலையோ அதே காரணம் தான் இவங்க 2 பேரும் தாடி வச்சுக்கிட்டதுக்கு. திரைப்படங்களில் இயக்குனருக்கு அதிக பக்கபலமாக இருக்கிறது யாரு, நடிகர் நடிகைகளா அல்லது தொழில்நுட்ப கலைஞர்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. திரைப்படத்துடைய உருவாக்கத்தின் போது இயக்குனருக்கு பக்கபலமாக இருக்கிறதுன்னா அது பெரும்பாலும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தான். நட்சத்திர ஜோடிகளான எம்ஜிஆர் சரோஜா தேவி, சிவாஜி பத்மினி, கமல்ஹாசன் ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா இவங்கெல்லாம் திரைப்படங்களை திரும்ப திரும்ப தோன்றினாலும் மக்கள் அவங்கள பார்த்து ரசித்தாங்க. இந்த மாதிரியான ஜோடிகள் இப்போ இருக்காங்களான்னு மலேசியாவிலிருந்து சிவா கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஜோடிகள் இப்போ எங்கே இருக்காங்க? பெரும்பாலும் படத்துக்கு படம் கதாநாயகர்கள் மாறிக்கொண்டே தானே இருக்காங்க. சத்யராஜுடைய மகள் திவ்யா திமுகவில் இணைஞ்சதால விஜய்க்கு எதிராக சத்யராஜ் அண்ட் அவங்களுடைய மகள் இவங்க 2 பேரும் செயல்பட வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலிருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. சத்யராஜுடைய மகள் திவ்யா சத்யராஜ் திமுகவில் இணைந்துள்ளதன் காரணமாக நிச்சயமாக விஜய்க்கு எதிராகத்தான் அவருடைய பிரச்சாரம் இருக்கும். கமல்ஹாசன் இதுக்கு முன்னாடி விஸ்வரூபம் 2 உத்தம வில்லன் அப்படின்னு மிகப்பெரிய தோல்வி படங்களை கொடுத்துருக்காரு. ஆனால் தக் லைஃப் தான் கமல்ஹாசனுடைய முதல் தோல்வி படம் அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் இந்த செய்தியை பெருசாக்குறது எதனால், ஒருவேளை இதுக்கு மேலே சுமாரான படங்கள் எது வந்தாலும் அந்த படத்துக்கு இதான் நிலைமையானு ஸ்ரீலங்காவிலிருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி தக் லைஃப் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதை கமல்ஹாசனுடைய தோல்வியாகவே பல பேர் பார்க்கல அப்படின்றது தான் உண்மை. அப்படி இருக்க கமல்ஹாசனுடைய தோல்வியாக அதை பூதாகாரப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையே எழவில்லை என்பதுதான் உண்மை. கல்கியுடைய 2ஆம் பாகம் வருமா வராதான்னு பழனியிலிருந்து அசோக் கேட்டிருக்காங்க. சற்று காலதாமதமாக வரும், ஆனால் கல்கி பார்ட் 2 நிச்சயமாக வரும். ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்னேகா நடித்த பார்த்திபன் கனவு அப்படின்ற படத்தை எந்த ஓடிடி தளத்தில் பார்க்கலான்னு கனடாவிலிருந்து மாலினி கேட்டிருக்காங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தனக்கென ஒரு யூடியூப் தளத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த தளத்தில் போனீங்கன்னா பார்த்திபன் கனவு படத்தை பார்க்கலாம். டி ராஜேந்தர் 90ஸ்ல இருந்த எனர்ஜியோடு இப்போ இருந்தால் ஒரு படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், இசை, பாடல் அப்படின்னு A to Z அவரே பண்ணி அந்த படத்தை வெற்றியடைய வைக்கிறது சாத்தியமான வில்லியனூர்லேருந்து அரவிந்த் லட்சணன் கேட்டிருக்காங்க. 90களில் இருந்த அதே எனர்ஜியோடு இருந்தார்னா நிச்சயமாக நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு டி ராஜேந்தர் வெற்றி படத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மேனேஜர் சீனாவுக்கு எப்படி அந்த பெயர் வந்தது, அவரோட பழகிய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கன்னு சென்னையிலேருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. சீனா அடிப்படையில் ஒரு நாடக நடிகர் வி கோபாலகிருஷ்ணன் நடத்திய ராஜயோகம் என்ற நாடகத்தில் மேனேஜர் கதாபாத்திரத்தை நடித்திருந்தார் சீனா. அந்த நாடகத்துக்கு பின்னால் தான் அவருடைய பெயரோடு இந்த மேனேஜர் அப்படின்ற பட்டம் ஒட்டி கொண்டது. ஏறக்குறைய 300 நாடகங்களுக்கு மேல் நடித்துள்ள மேனேஜர் சீனா திரைப்படங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். எஸ்வி சேகருடைய நாடகக்குழுவிலே பிரதான நடிகராக ஒரு காலகட்டத்தில் இருந்தவர் தான் மேனேஜர் சீனா. அடுத்து இன்று ஒரு தகவல். திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நாகேஷுக்கு எப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருந்தது என்பதை பற்றி பல தகவல்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது மாதிரியான ஒரு தகவலை தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அன்றைக்கு வாணிமகலில் கே பாலச்சந்தருடைய எதிர்நீச்சல் நாடகம். நாகேஷ் தான் அந்த நாடகத்திலே முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்தார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். நாடகம் 7 மணிக்கு ஆரம்பமாக வேண்டும். நாடகம் 7 மணிக்கு ஆரம்பமாகணுன்னா 6:30லேருந்து 6:45 நாகேஷ் வரணும். வந்தால் தான் மேக்கப் போட்டு நாடகத்தை ஆரம்பிக்க முடியும். அன்றைக்கு 7 மணி ஆச்சு, 7:30 மணி ஆச்சு, ஆனால் நாகேஷ் வரல. நாகேஷ் எம்ஜிஆருடன் ஒரு படப்பிடிப்பில் இருக்கிறார். அவர் வருவதற்கு குறைந்தது இன்னும் அரை மணி நேரம் ஆகும் அப்படின்ற தகவல் பாலச்சந்தருக்கு வந்தது. நாடகத்தை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற ரசிகர்களுக்கு இந்த தகவலை சொல்லி ஆகணும் இல்லையா? அந்த பணியை பாலச்சந்தர் எடுத்துக்கொண்டார். நாகேஷ் படப்பிடிப்பை முடித்து கொண்டு இங்கே வர்றதுக்கு நிச்சயமாக 8 மணி ஆகிடும். 8 மணிக்கு அவர் வந்து அதுக்கு பின்னால் மேக்கப் போட்டு நாடகத்தை ஆரம்பிப்பதற்கு 8:30 மணி கூட ஆகலாம்.
அதனால் நீங்கள் விரும்பினா அந்த கதாபாத்திரத்தை ஏற்றடிப்பதற்கு வேறொரு நடிகர் எங்களுடைய நாடகக்குழுவே இருக்கார், அவரை வச்சு இந்த நாடகத்தை நடத்துகிறோம். இல்லை அது வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே நாடகத்தை நாங்கள் இன்னொரு நாள் பார்க்குறோம், அன்றைக்கி நீங்கள் இதே டிக்கெட்டை பயன்படுத்தி அந்த நாடகத்தை பார்க்கலாம் என்று ஒரு அறிவிப்பை ரசிகர்கள் மத்தியிலே வெளியிட்டார். அங்கே இருந்த ரசிகர்கள் பாலச்சந்தர் சொன்ன 2 யோசனையுமே ஏற்றுக்கல. நாகேஷ் 8 மணிக்கு வரட்டும், வந்து மேக்கப் போட்டு 8:30 மணிக்கு கூட நீங்கள் ஆரம்பிங்க, நாங்கள் இருந்து நாடகத்தை பார்த்து விட்டு போயிடும் என்று சொல்லிவிட்டு அங்கேயே அப்படியே நின்று விட்டார். 1 மணி நேரம் தாமதமாக நாடகம் ஆரம்பிக்கப்பட்டால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் காத்திருந்து அந்த நாடகத்தை ரசிகர்கள் ரசித்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் நாகேஷனுடைய நடிப்பும் அவருக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த வரவேற்பு. ஒரு சில படங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக திரையில் இருக்கும். அது மாதிரி உங்களை வியப்பில் ஆழ்த்திய படங்கள் எது? அரிமா நம்பின்னு ஒரு படம் சார். அரிமா நம்பியில் 15வது நிமிஷத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிற கேரக்டர் ஓடிக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு பர்சனலாக எந்த மாதிரியான படங்கள் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஆக்ஷன் தான் சார் பெரும்பாலும் பிடிக்கும். டெடிகேட் பண்ணுறதே ஆக்ஷன் சார் தாத்தாக்கு தான். சின்ன வயசில் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 2 வாட்டி நாங்கள் லேட்டாக எழுந்திரிச்சு போனோம். அப்போ காலையில் தாத்தா நடப்பாங்க, நடக்கும்போது எங்கள் ரூமை தாண்டி தான் நடப்பாங்க. மணிரத்னத்தோட நீங்கள் பணியாற்றிய படங்களில் முக்கியமான படம் வானம் கொண்டது. அதில் சார் அவர் வந்து ஃபுல் ரைட்டிங் சார். அவர் எனக்கு இன்னும் ஜாஸ்தி பொன்னியின் செல்வனில் ரவியும் கார்த்தினும் 2 பேரும் இருந்தாங்க. கார்த்தினா ஓகே இஸ் ஒர்க் வித் மணி சார் அசிஸ்டன்ட், ஸோ அவர் ஒரு ஜாலியாக இருந்தார். ரவி வந்து இப்படியே மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.